வன்முறைக்கு எதிரான தீர்வாக மலேசியா தொடர்ந்து நிலைப்பாடு எடுத்து வந்தாலும், தனது இறையாண்மைக்கு எதிரான தாக்குதல்களுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை மலேசியா ஒப்புக்கொள்கிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் மோதலில் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசேஸ்கியனுடன் தொலைபேசியில் தாம் உரையாடியதாக நேற்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனம் மற்றும் ஈரான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் ராணுவ நடவடிக்கையை நிறுத்தவும் அமைதியை வரவேற்கவும் ஈரானின் விருப்பத்தை மசூத் தன்னுடன் உறுதிப்படுத்தியதாக அன்வார் கூறினார். மற்ற முஸ்லிம் நாடுகளுக்கு தனது செய்தியை வழங்கவும், அவர்கள் ஒருதலை பட்சமான கதைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கவும், ஈரானின் பதிலின் உண்மையான சூழலை புரிந்து கொள்ளவும் அவர் தன்னிடம் கூறியதாக அன்வார் தெரிவித்தார். காசா மற்றும் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை மலேசியா கடுமையாக கண்டிப்பதாக தாம் அவரிடம் கூறியதாக அன்வார் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உட்பட அனைத்து தரப்பினருடனும் அமைதியான தீர்வை காண ஈரானின் உறுதிப்பாட்டை மலேசியா வரவேற்பதாகவும் அன்வார் கூறினார். நீடித்த மோதலை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ராஜதந்திரம் மூலம் மட்டுமே முழுமையான தீர்வை எட்ட முடியும் என்று மலேசியா நம்புவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.